கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே பலத்த சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்த கழுகு பார்வை காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஜாஃபர் வழங்க கேட்கலாம். ஜாஃபர், மழையினால் அதிக அளவிலான வாழை மரங்கள் சேதமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவசாயிகள் என்ன தெரிவிக்கிறாங்க? வணக்கம் ராஜலட்சுமி. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் இதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று பிற்பகல் 3 மணி அளவில் பலத்த சூறைக்காற்றுடன் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இந்த திடீர் கோடை மழை காரணமாக தேரம்பாளையம், குத்தாரிபாளையம், வெள்ளியங்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் விவசாய தோட்டங்களில் பயிர் செய்யப்பட்டிருந்த 5000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்துள்ளன. ஓரிரு வாரங்களில் அறுவடை செய்ய தயார் செய்யப்பட்ட வந்த நேந்திரன், கதலி, செவ்வாழை உள்ளிட்ட வாழைத்தார்கள் இந்த சூறைக்காற்றில் வேகம் தாங்காமல் முறிந்துவிட்டன. ஒவ்வொரு வாழைக்கும் 100 முதல் 150 ரூபாய் வரை செலவு செய்து பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் ஒரே நாளில் அனைத்தும் சூறாவளியில் சிக்கி சேதமடைந்துள்ளதால் இப்பகுதி வாழை விவசாயிகள் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மனவேதனை தெரிவிக்கின்றனர். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜாஃபர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே பலத்த சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்த கழுகு பார்வை காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஜாஃபர் வழங்க கேட்கலாம். ஜாஃபர், மழையினால் அதிக அளவிலான வாழை மரங்கள் சேதமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவசாயிகள் என்ன தெரிவிக்கிறாங்க? வணக்கம் ராஜலட்சுமி. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் இதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று பிற்பகல் 3 மணி அளவில் பலத்த சூறைக்காற்றுடன் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இந்த திடீர் கோடை மழை காரணமாக தேரம்பாளையம், குத்தாரிபாளையம், வெள்ளியங்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் விவசாய தோட்டங்களில் பயிர் செய்யப்பட்டிருந்த 5000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்துள்ளன. ஓரிரு வாரங்களில் அறுவடை செய்ய தயார் செய்யப்பட்ட வந்த நேந்திரன், கதலி, செவ்வாழை உள்ளிட்ட வாழைத்தார்கள் இந்த சூறைக்காற்றில் வேகம் தாங்காமல் முறிந்துவிட்டன. ஒவ்வொரு வாழைக்கும் 100 முதல் 150 ரூபாய் வரை செலவு செய்து பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் ஒரே நாளில் அனைத்தும் சூறாவளியில் சிக்கி சேதமடைந்துள்ளதால் இப்பகுதி வாழை விவசாயிகள் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மனவேதனை தெரிவிக்கின்றனர். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜாஃபர்.